அப்ப இப்படி மெத்தனமாக காலி பணியிடங்களை நிரப்பாம இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு, அதுவும் ஒப்பந்த முறை இருக்கிற எல்லா துறையும் தனியாருக்கு கொடுக்குது. பிஎஸ்என்எல் நிறுவனம், அரசுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கிற பிஎஸ்என்எல் நிறுவனம், சேவை நிறுவனம், இதை கழுத்தை நசுக்கிறாங்க. ஒன்றிய அரசே நசுக்குது. ஊழியர் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, டவர் இருக்குது, செயல்பட்டோம்னு சொன்னா ஏராளமான வருமானம் கிடைக்கும். ஆனா ஏர்டெல்லுக்கு கொண்டு போய் 5G அறக்கட்டளை கொடுக்குறாங்க. நவீன தொழில்நுட்பத்தை டாடா நிறுவனத்துக்கு வழங்குறாங்க. இப்ப எலான் மாஸ்க் கூட சேர்ந்துக்கிட்டு ரெட்லிங்க் கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு நிறுவனத்தை முடக்கி அவருடைய சொத்துக்களை இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வங்கி கடனோ கல்வி கடனோ வாங்கினா கல்வி கடன் கட்டாத அந்த மாணவன் வீட்டு வாசல்ல பேங்க் அதிகாரி வந்து நிக்கிறான், அவமானப்படுத்துறான். விவசாயிகள் உரத்துக்கு லோன் வாங்கினாங்கன்னா அல்லது விவசாயத்துக்கு முட்டு வழி செலவுக்கு லோன் வாங்கணும்னு சொன்னா வீட்டு வாசலை வந்து நீங்க அவமானப்படுத்துறாங்க. ஆனால் 22 லட்சம் கோடி ரூபாய் டாடா அதானி அம்பானிக்கு வாங்கின கடனை தள்ளுபடி பண்றாரு. யாரு? மோடி பண்றாரு. எவனோட்டு காசு இது? சாதாரண ஏழை மக்கள் கடன் வாங்கினா வந்து மிரட்டா போலீஸ் குன்று எல்லாம். நான் 22 லட்சம் கோடி ரூபாய் மராக்கடன் சொல்லி எழுதி தள்ளுபடி பண்றாங்க. யார் வீட்டு காசு இது? அதே போலதான் பாத்தீங்கன்னா தெரியும், ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து 2014 வரைக்கும் இந்திய நாட்டினுடைய மொத்த கடன் 49 லட்சம் கோடி. இவங்க 17 வருஷத்துல 51 லட்சம் பண்ணி 100 லட்சம் கோடி கடன் இருக்குது. வளர்ந்துருச்சுன்னு பொய்யாக ஊடகங்கள்ல பிரச்சாரம். சிறு குறு தொழில்கள் முழுமையா அழிஞ்சு கிடக்குது. எல்லா துறை சார்ந்தவனும் இருக்காங்க. ஏன்னா மொத்த இயற்கை வளத்தை ஒரு குறிப்பிட்ட 4 பேருக்கு கொடுப்பதற்காகவே சட்டத்தை வளைக்கிறார்கள். மலைப்பகுதியில் மலைவாழ் மக்கள் போராடினாங்கன்னு சொன்னா அந்த மக்களை நக்சலைட்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்ற? அங்க இருக்கிற இயற்கை வளத்தை பாதுகாக்க மலைவாழ் மக்கள் போராடினா அவனை நக்சலைட்னு சொல்றது. ஏன்? அப்பதான் அவன் அங்கிருந்து வெளியேற்றிட்டு அந்த இயற்கை வளத்தை தனியாருக்கு கொடுக்க முடியும். மணிப்பூர்ல நடக்கிற கலவரத்துக்கு முழுக்க காரணம் யாரு? ரெட்டை எந்திர ஆட்சி, மாநில ஆட்சி பிஜேபி தான், மத்திய ஆட்சி பிஜேபி தான். ஏன் மணிப்பூர்ல மெய்த்தை இனத்துக்கும் குக்கி இனத்துக்கும் மோதல் வருது? அங்க இருக்கிற கனிம வளத்தை தனியாருக்கு கொடுக்கணும்.